1 நாளாகமம் 28:20. தாவீது சாலமோனை நோக்கி நீ பலம் கொண்டு தைரியமாயிருந்து இதை நடப்பி நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. உன்னோட இருப்பார். ஆலயத்தை கட்டுவதற்கு அடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீரும் மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை விட்டு கைவிடுவதும் இல்லை. நீ இந்த காரியத்தை நடப்பி மனம் கொண்டு திடமனதாயிரு. காரியங்களை என்ன பண்ணு, ஆரம்பி. காரியங்களை செய்யறதுக்கு உன் எத்தனை, நீ தொடர்ந்து இந்த காரியங்களை செய்வதற்கு நீ உன்னை முயற்சி ஆரம்பி. ஆனா நான் கூட இருப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சாலமோனுக்கு என்ன பண்றாரு, தாவீது சாலமோனுக்கு சொல்றாரு. வாசிக்க திருப்பியத. தாவீது சாலமோனுக்கு சொல்றாரு. இப்ப விஷயம் என்னன்னா, அப்பா மகனை பார்த்து சொல்றாரு, வேலையெல்லாம் என்ன பண்ணு, சபை வேலையை ஆரம்பி, சபையை சீக்கிரம் முடிச்சிடலாம், சபை கட்டுமானத்தை சீக்கிரம் முடிச்சிடலாம், நீ தைரியமா தினமனதா இரு, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லி சொல்றாரு. இதுக்கு ஆதாரமா பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. தாவீதை கொண்டு ஆண்டவர் ஏராளமான பொன்னும் வெள்ளியும் அநேக நல்ல கற்களையை கொண்டு அவனுக்கு சேர்த்து வச்சிருக்காங்க சர்ச்சு கட்டுறதுக்கு. அடுத்து அதுல 28:1-19 பாத்தீங்கன்னா சாலமோனை சூஸ் பண்றதும் சாலமோனை வச்சு காரியங்களை செய்கிறதும் அங்க பயங்கரமான ஒரு பிளானிங் எல்லாம் போட்டாச்சு. எல்லாமே ராஜாவா அபிஷேகம் பண்ணியாச்சு சாலமோனை. சாலமோனுக்கு சபை கட்டுறதுக்கு ஏராளமான பொருட்கள் அவன் கையில நிரம்பி இருக்குது. காரியத்தை நடப்பி என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இப்ப நம்முடைய லைஃப்ல எல்லாவற்றையும் செய்வதற்கு திராணி இருக்குது. ஆனா நம்ம தயங்கி நிக்கிறோம் இல்லையா? ஒரு விஷயத்த முன்கொண்டு போய் நடப்பதற்கு பயங்கர கன்ஃபியூஷன்ஸ். ஒரு காரியத்தை ஒரு முடிவெடுத்து அதை செயல்படுத்துறதுக்கு தயங்குறோம். நம்ம வாழ்க்கை என்ன ஆகுமோ, ஏதாகுமோ, எப்படி ஆகுமோ, அப்படி ஆகுமோ என்று சொல்லி பயங்கர கன்ஃபியூஷன் மத்தியில தான் ஒரு காரியத்தை செய்ய முடியாம நம்மளே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம காரியம் முன்கொண்டு போகாம இருக்கிறதுக்கு தடை நம்ம கிட்ட தான் இருக்குது. நம்ம குடும்பத்துல அடுத்த கட்டம் போகாம இருக்கிறதுக்கு காரணம் நம்ம தான், ஆண்டவர் அல்ல. எல்லா வழிகளையும் திறந்து வைத்திருக்கிறார் ஆண்டவர், எல்லாவற்றையும் செய்வதற்கு திராணி கொடுத்திருக்கிறார். ஆனால் அதை எந்திரிச்சு நடத்தி செயல்படுத்துவதற்கு ஒரு தயக்கம் சாலமோனுக்குள் இருந்ததை தாவீது உணர்ந்திருக்கிறார். ஆமென். தாவீது ஒரு யுத்த மனுஷன், அவன் ஒரு போராளி, யுத்தத்தில் ஜெயித்த ஒரு ராஜா, காட்டுல சிங்கத்தையும் கரடியும் கிழிச்சு போட்ட ஒரு பலசாலி, கோலியாத்த 5 கூழாங்கல்ல 2 கூழாங்கல்ல அவனை தகர்த்து போட்ட அந்த தாவீது பல பயிற்சிகளை பெற்றிருந்தாலும் தன் மகனை பார்த்து சொல்றாரு, நீ தான் என்ன பண்ணணும், சபையை கட்டணும். அதுக்கு மேல அவர் சொல்லியிருப்பாரு, என்னைய சபை கட்ட வேணான்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. நான் நிறைய பேருடைய ரத்தத்தை சிந்தினதுனால, நிறைய யுத்தம் பண்ணதுனால, நிறைய ரத்தம் என் கையினால சிந்தப்பட்டதுனால என்ன சர்ச்சை கட்ட வேணான்னு சொல்லிட்டாரு, மகன் தான் கட்டுவான்னு சொல்லிட்டாரு. அதனால நீ காரியத்தை எதிர்த்து என்ன பண்ணு, நடப்பி, நீ நடத்து பண்ணு அப்படின்னு சொல்லி தாவீது சொல்லும்போது காரணம் சாலமோனுக்கு இருக்கின்ற ஒரு தயக்கம். ஹல்லேலூயா. இப்ப நம்முடைய வாழ்க்கையிலையும் நிறைய தயக்கம் நமக்குள்ள இருக்குது. இது எப்படி ஆகும், இது என்ன ஆகும், ஆண்டவர் இதை பண்ணுன்னு சொல்றாரு. ஆண்டவர் எப்போதும் சொல்லும் போது ரொம்ப வித்தியாசமான இருக்கும் நமக்கு காரியங்கள். ஹல்லேலூயா. அப்போ ஆனால் சாலமோனுடைய வாழ்க்கையில ஒன்று நடந்துச்சு. அந்த காரியம் நடந்ததுக்கு அப்புறம் தான் சாலமோன் வேலையை ஆரம்பிச்சாரு. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 5-15 வரைக்கும் நீங்க வாசிங்க. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 5-15 வரைக்கும். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமாகி சொன்னார். அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். இப்பொழுதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனை ராஜாவாக்கினீரே.
நானோ வென்றால் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாய் இருக்கிறேன். போக்குவரத்து அறியாத வாலிபன். சும்மா ராஜாவாக்க முடியுமா சொல்லுங்க? ஆனா அவர் என்ன சொல்றாரு? நானு போக்குவரத்து அறியாத. அதே மாதிரிதான் நீங்களும். நம்மள அநேகர் காரியம் அறியாதவர்களா இருக்கிறோம். தாவீது சொல்றான், சாலமோன், நான் போக்குவரத்து அறியாதவனா இருக்கிறேன். அடுத்து, நீ தெரிந்து கொண்டதும் எண்ணிக்கைக்கு அடங்காததுமான இலக்கத்துக்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவிலே அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறதுக்கும் நன்மை தீமை இன்னதென்று வகையறைப்பதற்கும் அடியேனுக்கு சாலமோன் கேட்கிறேன், எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை கொடுங்க. அல்லேலூயா. நாம என்ன கொடுங்க? இப்போ ஒரு 30 பேர் இருக்கும். நான் சொல்ற 30 பேர்ல 2 பேருக்கு தான் ஞானம் இருக்கும். எல்லாத்துக்கும் ஞானம் இல்லை. ஞானம் இல்லை. தாவீது கேட்கிறான், சாலமோன் கேட்கிறான், எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும். அறிவு வேற, புத்தி கூர்மை வேற, ஞானம் வேற. the wisdom. அறிவு இந்த உலகத்தோடு கனெக்ட் பண்ணப்பட்டது. புத்தி இந்த உலகத்தை பார்த்து, ஜனங்களை பார்த்து, அவங்க வழியில நம்ம கற்றுக்கொள்கிறது இல்லையா? அப்படித்தானே? ஞானம் ஒரு மனிதனுக்கு தானாய் உற்பத்தியாக வர வேண்டும். அல்லேலூயா. அதை எல்லாருக்கும் கொடுக்கிறதுக்கு ஆண்டவர் இருக்கிறார். யாரும் அவர்கிட்ட என்ன பண்றது இல்ல. என்னைக்காச்சும் இருக்கிற சொல்லுங்க, எனக்கு ஞானத்தை கொடுங்கன்னு கேட்ட ஒரு லேடிஸ் ஒரு ஜென்ஸ் சொல்லுங்க பார்ப்போம். அது கொஞ்சம் ஞானத்தை கொடுங்க. நான் தான் அறிவன். நான் 10 பேருக்கு அட்வைஸ் பண்றதுனால தான் நம்ம இன்னைக்கு இப்படி இருக்கிறோம். ஞானம் தெய்வம் கொடுக்கணும். அல்லேலூயா. ஆமென். என்ன புரிஞ்சுக்குங்க. அப்ப சாலமோன் ஞானத்தை கேட்ட உடனே ஆண்டவர் திகைச்சு போறார். இம்ப்ரெஸ்ட். அவர் என்ன சொல்றாரு? வாசிங்க. சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருடைய பிராணனை கேளாமலும். இதுக்கு பதில் சொல்ற ஆள் எப்படிப்பட்டவர்? சாலமோன்ட்ட பதில் சொல்றாருல்ல ஒருத்தர், அவர் எப்படிப்பட்டவர்? அவருக்கு காதுல கேட்டுக்கிட்டு புடிச்சிருக்கு. அவர் லிஸ்ட் சொல்றாரு, நீ இதெல்லாம் கேட்கலையேன்னு. ஏன்னா அவர் யார் இதெல்லாம் கேட்டிருக்காங்க? ஆண்டவரே எனக்கு நீதி ஆயில கொடுங்க, ஆண்டவரே பணத்தை கொடுங்க, ஆண்டவரே பொருளை கொடுங்க, ஆண்டவரே சத்துருவெல்லாம் என்ன ஆகணும்? எல்லாரும் நிர்மூலமாயிரணும், சத்துருவெல்லாம் இல்லாம ஆயிரணும். ஆண்டவர் சொல்றது, சத்துரு அழிந்து போகணும் என்கிட்ட கேட்கல. திரளான ஐஸ்வர்யத்தை என்ன பண்ணல என்கிட்ட கேட்கல. நீடி ஆயில் என்கிட்ட கேட்கல. யாரும் கேட்காத அரிதான ஞானத்தை நீ கேட்டதுனால நான் உனக்கு என்ன தர்றேன்? நான் உனக்கு கேளாத ஐஸ்வர்யத்தையும் செய்தேன். ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தையும். அப்ப மனுஷனுக்கு அது இல்ல. கவனிக்கணும். என்னது? இயற்கையா மனுஷனுக்கு அது என்ன இல்ல, கொடுக்கப்படவில்லை. அது நேச்சுரலான விஷயம் அல்ல. நீ வாங்கி பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. நான் ஒரு சிம்பிள் பர்சன். என்ன மாதிரி மகா முட்டாள் யாருமே இருக்க மாட்டாங்க. 10th படிக்கும்போது ABCD 26 எழுத்து எனக்கு தெரியாது. M வரைக்கும் தான் தெரியும். உண்மையா சொல்றேன். வெறும் 257 மார்க் தான் வாங்கினேன். 2 டைம் எழுதி. முதல்ல 187, 2வது டைம் 120, 2 மைனஸ் பண்ணா அவ்வளவுதான். எனக்கு ஒரு ஞானம் ஊற்றப்பட்டது. ரெவல்யூஷன். எதை எப்ப செய்யணும், எதை பண்ணணும், எதை பண்ணக்கூடாது, இது வேண்டாம், இந்த ஆள் சரியில்லை, இந்த ஆள் பின்னாடி நம்ம போகக்கூடாது, இந்த ஆளை விளக்கணும்.
சபை விட்டு துரத்துனா ஆண்டவர் சொல்லுவார், இவங்க வேண்டாம் நீ ஃபாலோ பண்ணாதான் நான் போக மாட்டேன், அவங்கள ஃபாலோ பண்ண மாட்டேன். இது இஷ்டம். ஞானம் வந்துச்சுன்னு சொன்னா இந்த உலகத்துல யாருமே உங்களை என்ன பண்ண முடியாது, கீழ்படுத்த. இந்த ஞானம் பயங்கரமானது. ஞானம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடும். இந்த ஞானம் சகலமும் செய்யும். இந்த ஞானம் மட்டும் வந்துருச்சு வச்சுங்களேன். அதுக்கு கீழே பாருங்க, அவ்வளோ ஆண்டவர் அளவு எழுதி வச்சிருக்காரு. சாலமோனுக்கு ஞானம் அந்த ராத்திரியே ஊற்றப்பட்டாச்சு. என்னாச்சு சாலமோனுக்கு? வெறும் கனவு. பாருங்க எப்படி ஆண்டவர் இம்பார்ட் பண்றாரு. பட்டம் வாங்கல எங்கேயும் போய் இல்லையா, பட்டம் வாங்கல, பட்டம் கொடுக்கல. ராத்திரி இவன் தூங்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் கனவுல வந்தாரு. கனவுல நம்ம பேசுவோம் இல்லையா, நீங்க அடிக்கடி சொல்லுவீங்களா, மாமியார் அறுபது இடத்துல வந்துச்சு, நான் இந்த பக்கம் ஓடணும்னு சொல்லுவீங்களா, அதுக்கு ஒரு தரிசனம் மாதிரி சொல்லுவீங்களா, ஆப்போசிட் கன்வர்சேஷன், ஒரு ஆவி வந்து இப்படி ஆடிச்சு, குத்த வந்துச்சு, நான் பயந்துட்டேன். அந்த மாதிரி ஆண்டவர் அவன்கிட்ட பேசுறாரு, இவன் ஆண்டவர்கிட்ட பேசுறான். பேசும்போது பேசி முடிஞ்சதுக்கு அப்புறம் காலையில 2 பேர் சாலமோன்ட்ட வர்றாங்க. அங்க ஒரு பெரிய பஞ்சாயத்து நடக்குது. வாசிங்க 16வது வசனம். சாலமோனுக்கு நித்திரை தெளிந்த உடனே அது சொப்பனம் என்று அறிந்தான். அவன் எருசலேமுக்கு வந்து 16வது வசனம். வேசிகளான 2 சகோதரிகள் சாலமோனுக்கு முன்னாக வந்து நின்னாங்க. அவர்கள் ஒருத்தி, ஏன் ஆண்டவரே, நானும் இந்த ஸ்திரீயும் ஒரே வீட்டில் குடியிருக்கிறோம். நான் இவளோட வீட்டில் இருக்கையில் ஆண் பிள்ளை பெற்றேன். நான் பிள்ளை பெற்ற 3ஆம் நாளிலே இவளும் ஒரு ஆண் பிள்ளையை பெற்றாள். நாங்கள் ஒருமித்திருந்தோம். நாங்கள் இருவரை தவிர அந்த வீட்டுக்குள்ள வேற யாரும் இல்லை. ராத்திரி தூக்கத்திலே இந்த ஸ்திரீ தன் பிள்ளையின் மேல புரண்டு படுத்ததுனால அந்த குழந்தை செத்து போயிற்று. அப்பொழுது அவமது அடியார் நித்திரை பண்ணுகையில் இவள் நடு சாமத்தில் எழுந்து என் பக்கத்தில் இருக்கிற என் பிள்ளையை எடுத்து தன் மார்பிலே கிடத்திக் கொண்டு செத்த தன் பிள்ளையை எடுத்து என் மார்பிலே கிடத்திக் கொண்டாள். காலையிலே எழுந்து என் பிள்ளைக்கு பால் கொடுக்க எந்திரிக்கும் போது அது செத்து கிடந்தது. பொழுது விடிந்த பின் அது உற்று பார்க்கும் போது அது நான் பெற்ற பிள்ளை அல்ல என்று கண்டேன். அதுக்கு மற்ற ஸ்திரீ, அப்படி அல்ல, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை, செத்தது உன் பிள்ளை என்றார். இவளோ இல்லை, செத்தது உன் பிள்ளை என்றார். பாருங்க, இதுக்கு நீங்க ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க. 2 பச்சை குழந்தைய 3 நாள் வித்தியாசம். அந்தந்த தாய்க்கு தெரியுதா யார் குழந்தைன்னு. ஆனா வெளியிலிருந்து பார்த்தா எல்லா குழந்தைகளும். இப்ப இதுக்கு இந்த போராட்டத்தை எப்படி டீல் பண்றதுன்னு தெரியாம நம்ம எல்லாம் முடிப்போம். ஆனா சாலமோன் என்ன பண்ணாரு, தன் வேலைக்காரனை கூட்டு வாசிங்க. அப்பொழுது ராஜா ஒரு பட்டயத்தை கொண்டு வாங்க கொண்டு வந்தார்கள். ராஜா அந்த உயிரோடு இருக்கிற பிள்ளையை 2ஆக பிளந்து பாதி இவளுக்கும் பாதி அவளுக்கும் கொடுங்கள் என்று சொன்னார். அப்பொழுது உயிரோடு இருக்கும் பிள்ளையின் தாய் தன் பிள்ளைக்காக அவள் குடல் துடித்ததினால் ராஜாவை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்ல வேண்டாம், அது அவருக்கே கொடுத்து விடும் என்றால். மற்றவள் எப்படி, மற்றவள் என்ன சொல்றா, எனக்கு வேண்டாம் உனக்கு வேண்டாம் வெட்டி இருக்குன்னு சொல்றான் என்றால். அப்பொழுது ராஜா உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்லாமல் அவளுக்கு கொடுத்து விடுங்கள். ஆமென். இந்த ஞானம் தெய்வத்துடைய ஞானம். தொங்கும் தோட்டங்களை உண்டு பண்ணினார். நதிய
நதிய பட்டணத்துக்கு உள்ள கொண்டு வரதுக்கு காவா வெட்டி அழகா கொண்டு வந்திருக்காரு சாலமோன். சாலமோனுடைய ஞானத்தை பார்க்கிறதுக்கு உலகம் முழுவதும் எல்லாரும் போனாங்க. இன்னைக்கு என்னமோ பெருசா திருக்குறள் சொல்றாங்க, ஆனா இன்னைக்கு இதுக்கு ஆய்வுல என்ன தெரியுமா, திருக்குறள் எழுதுறது சாலமோன். வேற வசனம் இருக்கு உள்ள, பிரசங்கியாகிய ஞானி. இந்த வசனங்களும் இல்லாமல் நம்மகிட்ட நீதிமொழிகள் இருக்கு பாத்தீங்களா, நீதிமொழிகள் பிரசங்கி, அது மட்டும் இல்லாமல் 1000க்கும் மேற்பட்ட ஞான மொழிகளை எழுதி வைத்தான் போட்டிருக்கு. திருவள்ளுவர் ஒரு டிரான்ஸ்லேட்டர் தான். என்னது, அவர் ஒரு டிரான்ஸ்லேட்டர். ஏன்னா அங்கதான் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவன் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. இந்த ஞானம் சாலமோனை தவிர அந்த உலகத்துல வேற யாராலையும் எழுத முடியாதுன்னு நான் சொல்ல முடியும். ஹல்லேலூயா, தெய்வத்துடைய வசனம். அப்போ நான் கேட்கிற ஒரு கேள்வி, அநேகர் நம்ம இருக்கிறோம், ஞானம் இல்லாதனால தான் நம்ம வாழ்க்கையில தவறுகள் ஏற்படுது. ஆமென். இந்த திருமணம், ஒரு இடம் வாங்குற விஷயம், நம்முடைய ஒரு வாகனம் வாங்குற விஷயம், ஒரு இடத்துல வாழுகிற விஷயம், யாரோட வாழ போறோம், எந்த வீட்டில் இருக்க போறோம், நம்ம பிள்ளைகளை எந்த பள்ளியில சேர்க்க போறோங்கிறதுக்கு ஞானம் வேணும். அறிவையும் புத்தி கூறியும் பயன்படுத்திங்கன்னா you will be fail. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அந்த புள்ள அங்க போய் நல்லா படிச்சுச்சு, இது நல்லா முட்டாள்தனம் பண்ணாதீங்க. உனக்கு ஆண்டவர் அவங்களெல்லாம் காட்டிலும் படைச்ச தெய்வம் உங்ககிட்ட சொல்றதுக்கு ரெடியா இருக்காரு. ஹல்லேலூயா, ஆமென். சுப்ரீம் பவர், இந்த சுப்ரீம் பவரை நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னா உங்க வாழ்க்கையில யாரும் உங்களை கீழ்படுத்த முடியாது. இந்த நிறைய கம்பெனிஸ் டெவலப் ஆயிருக்க கிறிஸ்டியன்ஸ் கம்பெனி தான் பாத்தீங்கன்னா, இந்த கரண்ட் கண்டுபிடிச்சது எப்படி, தெய்வத்துடைய ஞானம், அறிவு புத்தி இல்ல. ஏற்கனவே ஒரு கரண்ட் இருந்து கண்டுபிடிச்சு நம்ம கண்டுபிடிச்சு சொல்லலாம். யாரும் கண்டுபிடிக்க முடியாதது, யாருக்கும் வெளிப்படுத்த முடியாததை தேவன் ஒரு மனிதனுக்கு வெளிப்படுத்தி கொடுப்பது தெய்வீக ஞானம். ஹல்லேலூயா, the wisdom. குருட்டாம் போக்குல எல்லாத்தையும் நம்ப கூடாது. ஆண்டவர் வெளிப்படுத்தினாலும் நமக்கு அந்த ஞானம் இல்லாட்டி அதை நம்மளால என்ன பண்ண முடியாது, புரிந்து கொள்ள. நிறைய பேருடைய லைஃப் நான் பார்க்கிறேன், ஒரு பாஸ்டர் மூலியமாவோ வசனத்தின் மூலியமாவோ மெசேஜ் மூலியமா வெளிப்படுத்தினாலும் அதை கிரகிக்க முடியாத, அதை புரிந்து கொள்ள முடியாத ஞானம் இல்லாதவர்களா இருக்கிறதுனால தான் நம்ம வாழ்க்கையில இத்தனை ஃபெயிலியர்ஸ். ஹல்லேலூயா, குருட்டாம் போக்குல இருக்காதீங்க, ஞானம் உள்ளவங்களா வாங்க, வாழுங்க. ஞானம் இருந்தாதான் உங்க வாழ்க்கையில உங்க வாழ்க்கை சிறப்புள்ளதா இருக்கும். யோசிக்கணும். அநேகர் சொல்ற காதை கேட்டு உங்க வாழ்க்கையை டிஸ்ட்ராய் பண்ணிக்காதீங்க. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அந்த வீட்டுல இப்படி, அடுத்த வீட்டை பார்த்து உங்க வீட்டுல இம்ப்ளிமெண்ட் பண்ணாதீங்க. ஆண்டவர் உனக்கு என்ன வச்சிருக்கிறாரு, ஆண்டவர் எதை நோக்கி உன்னை நகர்த்தி கொண்டு போயிட்டு இருக்காரு, உன்னை வச்சு ஆண்டவர் என்ன செய்ய போகிறாரு, அந்த பிளானிங்க்கு நீ வா. ஹல்லேலூயா, there will be wisdom. தெய்வீக ஞானம் வரணும். தெய்வீக ஞானம் வந்தா எல்லாத்தையும் சாதிக்கலாம். சில வசனங்களை வேகமா வாசிக்கலாம். 4:30 வாசிக்கல, அதுலயே 1 ராஜாக்கள் 3:4. சகல கிழக்கிந்திய புத்தருடைய ஞானத்தை பாட்டிலும் எகிப்தியருடைய சகல ஞானத்தை காட்டிலும் ஆமென். என்னது, சாலமோனுடைய ஞானம் சிறந்ததா இருந்துச்சு. நீதிமொழிகள் 2:10 வேகமா வாசிங்க. நீதிமொழிகள் 2:10. ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு வாசிங்க. நல் யோசனை உன்னை காப்பாற்றும். ஆமென். நமக்குள்ள என்ன இருக்குது, புத்தி இருக்குது, அறிவு இருக்குது. இல்ல என்னது, நல்ல கவனிங்க, என்ன இருக்குது, புத்தி இருக்குது, அறிவு இருக்குது. புத்தி நம்ம படிச்சது, நம்ம கேட்டது, அறிவு அதன் மூலியமா நாலேஜ் நம்ம என்னது கேதர் பண்ணது. இதை வச்சுட்டு என்ன பண்ணணும்னு யோசிக்காம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், என்ன பண்ண போறோம், ஏது பண்ண போறோம், அப்படியா இப்படி முடிச்சுட்டு இருக்கோம். இப்போ தெய்வத்துடைய ஞானம் உனக்குள்ள என்ன வரணும், உற்பத்தி உனக்குள்ள இறங்கி வரணும். இந்த ஞானம் எங்க இறங்கி வரும், ஜெபிக்கும் போது ஞானம் இறங்கி வரும். ஆமென். பாடல் பாடும்போது உனக்குள்ள ஒரு உற்பத்தி ஆகும். தெய்வ வசனத்தை கேட்கும் போது, 24 மணி நேரம் ஜெபத்தில் இருக்கும்போது, தேவனுடைய வார்த்தையே பேசிட்டு இருக்கும்போது உனக்குள்ள ஞான ஊற்று உற்பத்தி ஆகி வெளியில வரும். அந்த ஞானம் உன் அறிவையும் புத்தியும் கனெக்ட் ஆச்சுன்னா சரியான ஒரு சொல்யூஷன் வந்துடும். ஹல்லேலூயா. என்ன போட்டுக்கிட்ட வசனம், ஞானம்
அது வரணும் வெளியிருந்து. இந்த ஞானம் உனக்கு வெளியிருந்து வந்துச்சுன்னு சொன்னா உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்மாவுக்கு இன்பமா இருக்கும். நல் யோசனை உன்னை காப்பாற்றும். புத்தி உன்னை பாதுகாக்கும். அப்பதான் உன் அறிவு வேலை செய்யும், புத்தி வேலை செய்யும். ஞானம் இல்லாம நீங்க பண்ணீங்கன்னு சொன்னா it will be danger. மாட்டிக்குவீங்க, ரொம்ப மாட்டிடுவீங்க. அடுத்து 13:10 வாசிங்க வேகமா. அகந்த வந்துச்சுன்னா வாது பிறக்கும். யார் சொல்றது நான் கேட்க மாட்டேன். நான் நினைச்சதுதான் கரெக்ட், நான் பேசுறதுதான் கரெக்ட். யார் சொன்னாலும் என்ன பண்ண மாட்டேன். சொல்லுங்க, இங்க பாருங்க, யார் சொன்னாலும் அநேகருடைய ஆலோசனை தேவையில்லை. அவர் யாரு, இவர் யாரு, அவர் சொல்றதுக்கு என்ன, என் வாழ்க்கையை தீர்மானிக்க இவன் யாரு, என் வீட்டுக்குள்ள வந்து பேசுறதுக்கு யாரு, இப்படியே சொல்லி சுத்திட்டு கடைசியில் அழிஞ்சு போறது. என்ன சொல்லுது, ஆலோசனை. நல்ல ஆலோசனை சொல்றவங்க இன்பமா பேசுவாங்களா? உங்களுக்கு சொல்லுங்க. நல்ல ஆலோசனை சொல்றவங்க என்ன சொல்லுவாங்க? அறிவு கெட்டவளே, முட்டாளே, இப்படி பண்ணாத, இது பண்ணாத, தம்பி இப்படி போகாத. அதுதான் நல்ல ஆலோசனை. ஆமென், ஹல்லேலூயா. பண்றா, சூப்பர்ரா, நானும் வரேன்டான்னு சொல்லி ஏத்தி விடுறவன் என்ன பண்ணுவான்? உன்னை ஒண்ணும் இல்லாம ஆக்கி விட்டு போயிடுவான். ஞானம், அநேக ஆலோசனை மூலியமா இந்த ஞானம் ஒண்ணு உற்பத்தி ஆகும். ஞானம் ஆராதனையில, ஜெபத்துல, வேத வாசிப்புல, பாஸ்டருக்கு தலையில கை வைக்கும் போது, உபவாசிக்கும் போது, தேவனுக்காக காத்திருக்கும் போது ஞானம் உற்பத்தி ஆகும். ரெண்டாவது, ஆலோசனை மூலியமா இந்த ஞானம் என்ன ஆகும்? அட்லீஸ்ட் உனக்கு இல்ல, இன்னொருத்தருந்து என்ன பண்ணிக்கும், இரவல் வாங்கிக்க, அந்த ஞானத்தை வச்சு செயல்படுத்து. அடுத்து 14:33 வாசிங்க. நீதிமொழிகள் 14:33. புத்திமானுடைய இருதயத்துல ஞானம் தங்கும். மதியினர் இடத்துல என்ன வெளிப்படும்? மதியின் இடத்துல என்ன இருக்கோ அதை உடனே வெளிப்படுத்திடுவாங்க. அப்படியே கொட்டிடும். எந்த இடம், யாரு, அதெல்லாம் பாக்குறது இல்ல. யார்கிட்ட பேசணும், என்ன பேசணும் அது தெரியாது. பாத்தீங்களா, தாவீதுக்கு ஒரு கல்யாணம் நடந்துச்சு. அந்த ஒய்ஃபு ஆக்சுவலா வேறத்தோடைய ஒய்ஃபு. அவன் ஒரு புத்தி இல்லாதவன், தாவீதுட்ட எதிராக பேசிடுவான். தாவீது நேரா பட்டயத்தை எடுத்துட்டு போகும்போது அந்த ஒய்ஃப் அவன் காலில், தாவீது காலில் விழுந்து, அவன் அறிவில்லாதவன், கொஞ்சம் பைத்தியம் வேற இருக்குது, அவன் குடும்பத்துக்கே பைத்தியம், ராஜா அவனை கொன்றாதீங்கன்னு சொல்லி கணவனையும் காப்பாற்றி ராஜாவுக்கும் நன்மை செஞ்சு, ஒரு நாள் அவன் செத்து போனதுக்கு அப்புறம் இந்த ராஜா கூட்டு வந்து அவனுக்கு அவளுடைய வாழ்க்கையை ராஜஸ்திரியா வைக்கிறான். ஞானம், விஸ்டம், எப்படி நடந்துக்கிறோன்னு இருக்கு நம்ம வாழ்க்கையில. அறிவில்லா, நீங்க சொல்லுங்களேன், நீங்க பேச்சு வழக்குல சொல்ற வார்த்தையெல்லாம் சொல்லுங்க. இப்படி அறிவில்லாம பேசாத சொல்றாங்களா? சரி, என்னது அறிவில்லாம பேசாத, புத்தி இல்லாத பேசாத, ஏன் சொல்றாங்க உங்ககிட்ட? நீ உணர்ந்து பேசல, ஞானத்தோடு நீ பேசல, ஞானத்தோடு நீ பேசு, ஞானத்தோடு நடந்துக்கிறது தான் இந்த வார்த்தையை நாங்க சொல்றோம். 31:26 வாசிங்க வேக வேகமா போங்க. டெய்லி பெண்கள் 31வது அதிகாரத்தை டெய்லி வாசிங்க. நீதிமொழிகள் 31 இல்லையா, 31:26. அடுத்து பிரசங்கி 2:13. இருளை பார்க்கிலும் எவ்வளவு உத்தமமோ அவ்வளவாய் மதியினத்தை பார்க்கிலும் கண்டேன். 7:12 வாசிங்க. 7:12, 7:19. ஞானம் உங்களுக்கு என்னது? உங்களுடைய ப்ரொடெக்ஷன் எது? ஞானம், விஸ்டம். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் ஏன், எதற்குன்னு கேள்வி கேட்கணும். ஏன், இது எப்படி, என்ன என்று சொல்லி நமக்கு கொடுக்கப்பட்ட ஞானத்தை நம்ம என்ன பண்ணணும்? ஆலோசனை பண்ணணும். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. 19 வாசிங்க. நகரத்தில் உள்ள 10 அதிபதிகளை பார்க்கிலும் ஞானம் ஞானியை அதிக 8:1 வாசிங்க. ஞானம் உள்ளவனுக்கு ஒப்பானவன் யார்? மனுஷனுடைய ஞானம் அவன் முகத்தை பிரகாசிக்க பண்ணும். அவன் முகத்தின் மூர்க்கம் மாறும். அப்ப ஞானம் இல்லாட்டி என்ன இருக்கும்? என்ன இருக்கும் நமக்கு? மூர்க்கம். என்னது? இந்த மூஞ்ச உருன்னு வச்சுட்டு இருக்கோம். 24 மணி யார வெட்டலாம், குத்தலாம், உருன்னு மூஞ்சி இருந்துச்சு. நாங்க என்ன இல்லை சொல்லுங்க? ஞானம் இல்லை.
ஞானம் மூர்க்கத்தை என்ன பண்ணுமா? எடுத்து போட்டுருமா? கடைசி ஒரு வசனம், யோபு 28:28 வாசிங்களேன். யோபு 28:28. மனுஷனை நோக்கி இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார். ஆமென். எது புத்தி? எது நம்ம லைஃப்ல தவற நம்ம வாழ்க்கையிலிருந்து விலக்கணும். எதெல்லாம் நம்ம தவறுன்னு ஃபீல் பண்றோமோ நம்ம லைஃப்ல, கெட்ட பழக்கமா இருக்கலாம், கெட்ட சிந்தனையா இருக்கலாம், பேட் ஹேபிட்ஸ், பேட் தாட்ஸ், இது எல்லாத்தையும் நம்மளுக்கு என்ன பண்ணணும்? விளக்கணும். ரெண்டாவது, கர்த்தருக்கு பயப்படணும். அவர் நம்மளை பார்த்துட்டு இருக்காரு. we have to answer for them. நம்ம கடவுளை கணக்கு கொடுக்கணும் இருந்தா ஞானம் உங்களுக்குள்ள வரும். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ராத்திரிகள் மேல் இறைப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். புதிய வல்லமைகள் மேல் இறங்கி வந்ததுக்காய் ஸ்தோத்திரம். தெய்வத்தில் சக்தி ஆட்கொண்டு இறங்கி வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.